செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் பகுலரண்யா கஷேத்திரம், திவ்யம் விளைந்த திருப்பதி மற்றும் மதுராந்தகம் ஏரி உடையாமல் காத்ததால் ஏரி காத்த ராமர் எனவும் அழைக்கப்பட்டு வருகிறது. ஏரி காத்த ராமர் என்னும் ஸ்ரீ கோதண்ட ராமர் திருக்கோவிலில் ஆனி மாத பிரம்மோற்சவ கொடியேற்றும் விழா நடைபெற்றது. 2022ஆம் ஆண்டு முதல் 3 வருடங்களுக்கு கோவிலின் மூலவர் சன்னதி, கோவில் கோபுரங்கள், புதிய கொடிமரம், புதிய வர்ணம் பூசுதல், தரைத்தளம் உள்ளிட்ட பல்வேறு புனரமைப்பு பணிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தொடர்ந்து 3 ஆண்டுகள் நடைபெற்று வந்தன. கோவிலில் நடைபெற்று வந்த புனரமைப்பு பணிகள் முடிவடைந்து கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதன் பின்னர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவில் பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ கருணாகர பிரம்மா, ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி வீதி உலா வருவார். விழாவின் முக்கிய திருவிழாவான 3வது நாள் கருட சேவை, 7வது நாளன்று வெள்ளி தேரில் ஏரி காத்த ராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதா தேவியுடன் எழுந்தருளி அருள் பாலித்து வீதி உலா வருதல், 8வது நாளன்று ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ கருணாகர பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி வீதி உலா வருவார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே ஸ்ரீனிவாசபுரம் வரசித்தி விநாயகர் மற்றும் தேவசேனா வள்ளி சமேத சுப்பிரமணியர், துர்காம்பிகை, ஆஞ்சநேயர், நவகிரகங்கள், ஏனைய பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலின் எதிர்ப்புறம் யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து முதல் கால யாகசாலை பூஜை கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூர்ணாகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் போத புனித நீர் கோபுர கலசம் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் 4ஆம் திருநாளான நேற்று சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், பஞ்சமூர்த்திகளுடன் 4ஆம் திருநாள் மண்டகப்படிக்கு எழுந்தருளி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் காலையில் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று மாலையில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். வீணை மீட்டிய திருக்கோலத்தில் வெண்பட்டு உடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய காந்திமதி அம்பாள் சுவாமி நெல்லையப்பருக்கு சிறப்பு அர்ச்சனை உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாரச உபச்சார மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் யாகசாலை பூஜைகளும் குடவரை வாயில் தீபாராதனையும் நடைபெற்று பஞ்சமூர்த்திகளுடன் பஞ்சவாத்தியம் இசைக்க சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக 63 நாயன்மார்கள் பஞ்சவண்ண கேடயத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓசூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரே பாகலூர் சாலையில் அமைந்துள்ள அழகன் மலையில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத அழகன் முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை என்பதால் விசேஷ பூஜைகளும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்களும் நடைபெற்றது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு காலை மாலை சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. அதே போல நேற்று அதிகாலை கோவிலில் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ அழகன் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அழகன் முருகனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ அழகன் முருகனுக்கு சுப்பிரமணியர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை விமர்சையாக நடைபெற்றது. அப்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று பக்தர்களின் பக்தி முழக்கங்கள் விண்ணை தொடும் அளவுக்கு ஒலிர ஒட்டுமொத்த ஆலய வளாகமும் சிவமயமாக காட்சியளித்தது. கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன. அழகன் மலை அழகன் முருகனின் திருவருளை பெற
ஓசூர் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு காலை முதல் சென்று வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே சாப்பரத்தி ஊராட்சி பனகமுட்லு கிராமத்தில் உள்ள சுமார் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தொட்டப்பன், அருள்மிகு காவிரியம்மன் மற்றும் அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெறவுள்ள திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை பெண்கள் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக அதிகாலை முதல் கோவிலில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடங்களை சுமந்து மேளதாளங்கள் முழங்க பக்தி பாடல்களை பாடியவாறு காவிரிப்பட்டினம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பெண்கள் கோவிலில் பால்குடங்களை சமர்ப்பித்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தினர். நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாரதிதாசன் நகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அள்ளித்தரும் இந்த ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு வருஷாபிஷேக பெருவிழா ஆனி மாதமான நேற்று பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதை ஒட்டி திருக்கோவிலில் புனித நீர் அடங்கிய கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க ஆயுஷ்ய ஹோமத்துடன் கூடிய யாகசாலை பூஜைகள் துவங்கின. இந்த விழாவின் மிக முக்கிய அம்சமாக 1 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகள் முதல் 7 வயது வரையிலான ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் இந்த யாகசாலை பூஜையில் பங்கேற்றனர். பட்டுவேட்டி சட்டையுடன் ஆண் குழந்தைகளும், பட்டுப்பாவாடை சட்டையுடன் பெண் குழந்தைகளும் என பாரம்பரிய உடையில் வந்திருந்த மழலைகள் தங்களது கரங்களால் மூலிகை திரவியங்களை வேள்வி தீயில் சமர்ப்பித்து சங்கல்பம் செய்து வழிபட்டனர். பூர்ண ஆகுதி நிறைவடைந்ததை தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு அனைத்து குழந்தைகளுக்கும் மங்கள நீராட்டு நடத்தப்பட்டது. பின்னர் புத்தாடை அணிவிக்கப்பட்ட அந்த பிஞ்சு குழந்தைகள் சாட்சாத் அம்பிகையின் வடிவமாகவே பாவிக்கப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து யாகசாலை புனித கலசங்களை பக்தர்கள் தங்களது தலைகளில் சுமந்தவாறு மங்கள வாத்தியங்கள் முழங்க குடையுடன் திருக்கோவிலை வலம் வந்தனர். அதன் பின்னர் விழாவின் உச்சகட்ட நிகழ்வாக 108 குழந்தைகள் வரிசையாக நின்று உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ கல்யாண காமாட்சி மற்றும் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் பஞ்சலோக சிலைகளுக்கு தங்களது பிஞ்சு கரங்களாலேயே பால், தயிர், வெண்ணெய், நெய், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட மங்கள திரவியங்களை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தமிழகத்தில் வேறெந்த கோவிலிலும் இல்லாத வகையில் குழந்தைகள் நேரடியாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் இந்த வினோத வழிபாட்டை கண்டு அங்கு திரண்டிருந்த பெற்றோர்களும் பக்தர்களும் நெகிழ்ச்சியிலும் பரவசத்திலும் ஆழ்ந்தனர். குழந்தைகளின் அபிஷேகத்தை தொடர்ந்து சுவாமிக்கு கற்பூர மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த அரிய நிகழ்வில் ஓசூர் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஆகிய பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் வந்து பக்தி பெருக்கோடு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் நிறைவாக வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. மழலைகளின் கரங்களால் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் நடந்த இந்த 17வது ஆண்டு வருஷாபிஷேக விழா ஓசூர் பகுதியில் பெரும் ஆன்மீக நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் லட்சுமி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் மடத்தில் கடந்த சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நிகழ்ச்சி பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதை ஒட்டி அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் சுவாமிக்கு பல்வேறு வகையான மலர் மாலைகள் மற்றும் தங்க ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வேத மந்திரங்கள் மற்றும் நாமாவளிகள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமியின் அருளை பெற்று சென்றனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்து கூனிமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ நவகிரகம் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா புதன்கிழமை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இக்கோவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கடந்த 21ஆம் தேதி காலை மகா கணபதி ஹோமம், தன பூஜை
லட்சுமி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பல்வேறு கால யாகசாலை பூஜைகளும் 108 திரவிய ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் பூர்ணாகதி தீபாராதனைகளும் நடைபெற்றன. யாகசாலை பூஜை நடைபெற்ற நாட்களில் வேத பாராயணமும் தேவார திருமுறையும் நாதஸ்வர மேள இன்னிசையும் முழங்கின. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று ஆனி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை காலை நடைபெற்றது. இன்று காலை 7 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை மற்றும் பிம்ப சுத்தி ரக்ஷாபந்தனம் நடைபெற்றது. காலை 9:15 மணிக்கு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் சிம்மலக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம், ஸ்ரீ நவகிரக மகா கும்பாபிஷேகம் மற்றும் விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலஸ்தான ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மற்றும் பரிவார மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கோனிமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்த கொடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மேல சண்முகபுரம் வண்ணார் 3ஆம் தெரு தொடர்ச்சி பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கொடை விழா இன்று காலை கணபதி ஹோமம், கும்ப பூஜையுடன் தொடங்கியது. பின்னர் பால்குட ஊர்வலம் நடந்தது. பின்னர் 10:35 மணிக்கு மேல் 11:45 மணிக்குள் ஆலயத்தில் பாரம்பரியமிக்க கால்நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு தினமும் சிறப்பு அலங்காரமும் தீபாராதனையும் நடந்தது. இன்று துவங்கியுள்ள இக்கொடை விழாவானது வரும் 1/7/2026 வரை தொடர்ந்து 9 நாட்களுக்கு மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான கோவில் கொடை விழா வரும் ஜூன் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. விழா நடைபெறும் 9 நாட்களும் தினமும் மதியம் மற்றும் இரவில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெறுகின்றன. இவற்றுடன் பக்தர்களை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு ஆன்மீக மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு, வில்லிசை மற்றும் கும்மிப்பாட்டு, இசை கச்சேரி, பட்டிமன்றம், அம்மன் வீதி உலா வரும் சப்பர பவனி, மேலும் விழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ள உள்ளனர். இவ்விழாவிற்கான முழு ஏற்பாடுகளையும் கோவில் தலைவர் மற்றும் தர்மகர்த்தா கோட்டு ராஜா தலைமையில் நடத்தி வருகிறார். அவருடன் இணைந்து கோவில் நிர்வாகிகள், கொடை விழா ஆலோசகர்கள், கொடை விழா குழுவினர் மற்றும் உள்ளூர் இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியினர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து சற்றேறக்குறைய 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சௌராஷ்டிரா கிருஷ்ணன் கோவில் தெரு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி யாகசாலை பூஜைகளோடு தொடங்கி தொடர்ந்து 6 கால பூஜை நடைபெற்று வந்த நிலையில் 6ஆம் கால பூர்ணாகதி சாற்று முறை நடைபெற்று வந்த நிலையில் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் அனைத்தும் வேத மந்திரங்கள் முழங்க மேள தாளங்களுடன் கோவில் விமானம் நோக்கி புறப்பாடாகியது. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கோவில் விமான பகுதி மற்றும் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கள் என அனைத்து பகுதிகளிலும் திரளான பக்தர்களும் பொதுமக்களும் திரண்டிருந்து இந்த குடமுழுக்கு விழாவில் பங்கு பெற்று இறையுருள் பெற்றனர். புனித நீர் அடங்கிய கடம் புறப்பாடாகிய போது பக்தர்கள் கோவிந்தா என குரல் எழுப்பி மனமுருக வணங்கிய நிலையில் கோவிலில் உள்ள ஸ்ரீ பெருமாள், ஸ்ரீ தாயார், ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி, பிரதான மூர்த்திகளுக்கும் விமானத்திற்கும், ஸ்ரீ நவநீத கிருஷ்ணமூர்த்தி விமானத்திற்கும், பரிவான சன்னதி நூதன விமானத்திற்கும், நூதன உற்சவர் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண ஆஞ்சநேயர் மூர்த்திகளுக்கும், தங்கமுலாம் பூசப்பட்ட துவஜஸ்தம்ப பலிபீடத்திற்கும் மற்றும் ராஜகோபுரம் பக்த பரிவார மூர்த்திகளுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து குடமுழுக்கு விழாவிற்கு பிறகு புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இன்று ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு இறையுருள் பெற்று சென்றது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் காட்டுப்புத்தூரை அடுத்த அயலூர் ஸ்ரீ ராமசமுத்திரம் காவிரி கரை மீது இந்து சமய அறநிலைத்துறைக்குட்பட்ட அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பிகா சமேத அருள்மிகு ஸ்ரீ விருத்தவாலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா
இன்று ஜூன் 24 புதன்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பின்னர் புனித கலச புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் கோவில் மேல் உள்ள விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழாவை சிவாச்சாரியார் மிக சிறப்பாக நடத்தினர். பின்னர் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த கும்பாபிஷேக விழாவின் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர். கோவில் நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் எஸ். வாழவந்தி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அழகுபூரணி சமேத புன்னைவன நாதீஸ்வரர் ஆலய ஜீரணோத்தாரணம், ஸ்ரீ மகாமாரியம்மன் புனராவர்த்தனம், ஸ்ரீ செல்லாண்டியம்மன் புனராவர்த்தன அஷ்டவந்தன முப்பெரும் மகா கும்பாபிஷேக விழா ஆணி மாதம் 10ஆம் நாளான இன்று புதன்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:35 மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெற்றது. முதலாவதாக காலை 6 மணி முதல் 7:30 மணிக்கு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவும், பின்னர் இரண்டாம் நிகழ்வாக 9 மணி முதல் 9:30 மணிக்குள் ஸ்ரீ செல்லாண்டியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. மூன்றாவதாக காலை 9:45 மணி முதல் 10:35 மணி வரை ஸ்ரீ பொன்னைவன நாதீஸ்வரர், ஸ்ரீ அழகுபூரணி, மகாநந்தி மற்றும் ஸ்ரீ பரிவார மூர்த்திகள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் எஸ். வாழவந்தி மற்றும் 18 பட்டி கிராம பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் பெருமாநல்லூர் கிராமத்தில் எழுந்தருள் பாலித்து வரும் அருள்மிகு தர்ம சம்பர்த்தனி அம்பாள் சமேத ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவானது இன்று காலை 4ஆம் கால பூஜை ஆரம்பமாகி கோ பூஜை, சந்தான பூஜை போன்றவை நடத்தப்பட்டது. காலை 10 மணிக்கு மேல் சுவாமி அம்பாள் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. இதில் ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. இதில் அறங்காவலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் விருதாச்சலம் ஜெயின் ஜுவல்லரி உரிமையாளர் எம். அகர்ஷன் ஜெயின், CSM கல்வி குழும மகாவீர் சந்த் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர், NLC ஓய்வு பெற்ற அலுவலர் அறிவுமணி, ஊர் முக்கியஸ்தர்கள் மகேஷ், அறங்காவலர் முத்துப்பிள்ளை மற்றும் விளக்கப்படி தர்மநல்லூர் வகைராவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் VN ஜெயபாலன், விருதாச்சலம் காவல் துணை கண்காணிப்பாளர் அறிவழகன், சங்க தலைவர் பொறியாளர் VNP அருள் செல்வன், அதிமுக ஒன்றிய இளைஞரணி இணை செயலாளர் அறிவுச்செழியன் மற்றும் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கும்பாபிஷேகம் 30 ஆண்டுகள் கழித்து இன்று நடைபெற்றது. நமது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சல வட்டம் தர்மநல்லூர் என்கிற திவ்ய கஷேத்திரத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வரலாற்று மிக்க இந்த தர்மநல்லூர் ஊரிலே ஒரு சிறப்பு என்ன என்றால், பஞ்சபாண்டவர்களே தர்மர் பூஜித்த ஸ்தலமாக இந்த கஷேத்திரம் விளங்குகிறது. அதான் தர்மநல்லூர் என்று இந்த பேர் விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு திவ்ய கஷேத்திரத்திலே தர்ம சம்பர்த்தினி அம்பிகா சமேத தர்மபுரீஸ்வரர் சுவாமி, சுமார் ஒரு 1000 ஆண்டுக்கு பழமையான ஒரு சிவாலயம். அது சிவாலயமானது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதே போன்று இன்றைய தினத்திலே மிக அற்புதமாக 4 காலங்கள் யாகசாலை அமைத்து கும்பாபிஷேகத்திலே தர்மபுரி ஆதீனம் இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பித்து கும்பாபிஷேகத்தை மிக அற்புதமாக நடைபெற்றது. அதே போன்று இந்த கும்பாபிஷேகத்திற்கு இந்த சுற்றியுள்ள கிராம மக்களும் தர்மநல்லூர் கிராமவாசிகளும் பெரும் முயற்சி எடுத்து, தர்மகர்த்தா அவர்களும் பெரும் முயற்சி எடுத்து இந்த கும்பாபிஷேகத்தை மிகவும் சீரும் சிறப்போடும் அற்புதமாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பைபாஸ் பகுதியில் பயனீர் எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் ஆலயம் கட்டப்பட்டு இன்று கும்பாபிஷேகமானது மிக விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக 2ஆம் கால யாக வேள்வி பூஜை நேற்று நடைபெற்றது. மகா தீபாராதனைகளும் காட்டப்பட்டன. இந்நிகழ்வில் கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீன 57வது ஜெகத்குரு ஸ்ரீமத் ராஜசரவண மாணிக்க வாசக சுவாமிகள்
மற்றும் குருமார்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வருகை தந்து பல்வேறு சிறப்புகளை கூறினர். நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து வள்ளி கும்மியாட்டமானது நடைபெற்றது. இந்த வள்ளி கும்மியாட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள பெண்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்களுக்கு கும்மியாடி சிறப்பித்தனர்.